அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். பாருங்க, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை, என் மகனே என் வார்த்தை கேள். தேவனுடைய வார்த்தை பொய்யுரையாத வார்த்தை. அந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் வசனத்தை, என் மகனே என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கறது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நம்முடைய எல்லை பெரிதாகும். நம்முடைய வாழ்நாட்கள் விருத்தி அடையும். நம் வாழ்நாட்கள் பூரணமாகும். அருகரை ஆயுசு இல்லை. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை நன்மையினால் நிரப்புகிறவர், ஆசீர்வாதத்தில் நிரப்புகிறவர். அதற்கு மூல காரணம் ஒரு வார்த்தை. ஆகவே இதை கேட்கிற நாம் வார்த்தை கேட்பது மட்டுமல்ல, வார்த்தையின் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு ஜீவனாய் மாறி அந்த ஜீவனை பரிபூர்ண அடைய செய்கிறது. நீட்டித்த நாட்கள் தருகிறது. நீட்டித்த நாட்கள் அவர் நம்மை திருப்தியாக்கி நம்முடைய ரட்சிப்பை அவர் வெளிப்படுத்துகிறான். நீதிமொழியில் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பீர்கள். ஒரு பரிபூர்ண ஜீவனை, பயமில்லாத ஜீவனை, வியாதி இல்லாத ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். அவர் இன்றைக்கு இதை கேட்கிற நீங்கள் அந்த வார்த்தைகள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். உங்கள் பயம் விலகும். நீட்டித்த நாட்களை நீங்கள் திருப்தியாக்கி நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பீர்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்படி உங்கள் வாழ்நாட்கள் நீட்டித்திருக்கும். அவர் வார்த்தையை இன்றைக்கு ஏற்றுக்கொள்வோம். பரிபூர்ண ஜீவனை, நீட்டித்த ஆயுசு நாட்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அது நீட்டித்த நாட்களை நமக்கு கொடுக்கும். வசனம் இருக்கு, உன் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும், அதிகமாக்கி அப்படி வாழ்ந்திருக்க பண்ணுவார். இன்றைக்கே அவரை ஏற்றுக்கொள்வார். ஒரு வார்த்தையை. God bless you.